ஹலோ, வெல்கம் டு எம்எஸ்பி வேலை சேனல். நான் இன்றைக்கி ஒரு அருமையான வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு செய்து காமிக்க போகிறேன். நான் இப்போ அதுக்கு மேலே இருக்க அந்த வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணிச்சிட்டு இதை தனியாக வணக்கிடுவேன். இப்போ இது இருக்குது பார்த்திங்களா, உள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதியை தோலோடு அப்படியே அரிஞ்சு வணக்கி சட்னி அரைக்க போகிறேன். சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழைப்பூ இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறேன். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், பூண்டு 4 பல், இஞ்சி சின்ன துண்டு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 3 வரமிளகாய், புளி சின்னதாக கொஞ்சம் புளி, அப்புறம் 1/4 மூடி தேங்காய், அப்புறம் பெருங்காயம், கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடாயை சூடுபடுத்தி அதில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா கலராகி வரணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வாழைப்பூ 5 கட்டு அந்த வாழைப்பூ எண்ணெயில் வணக்கிக்கிறேன். இப்போ பூண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். சின்னதாக ஒரு கொத்தமல்லி, 3 மிளகாய் போட்டுக்கிறேன். இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வெளியே போட்டுக்கிறேன். நல்லா வணக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன். இது நல்லா வணக்கம். அப்புறம் இது நல்லா ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு போட்டாச்சு. இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அடுத்தது ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அதாவது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொடி இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதுலேயும் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். கடுகு போட்டுச்சு ஏற்கனவே தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம எடுத்து சட்னியில் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இது வந்து சட்னியில் தாளித்து போட்டாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி வாழைப்பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.